அல்குர்ஆனுடைய திருவசனங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பில். அல்லாஹ் நமது அமலை ஏற்றுக்கொள்வானாக. விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஓதுகிறேன். போர் செய்வது தடுக்கப்பட்டுள்ள ரஜப், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய சிறப்புற்ற மாதங்களுக்கு சிறப்புற்ற மாதங்களே ஈடாகும். ஆகவே சிறப்புகளுக்கு சமமான ஈடுண்டு. அதனால் எவரேனும் உங்கள் மீது வரம்பு மீறி அம்மாதங்களில் போருக்கு வந்தால் அவர் வரம்பு மீறிய விதமே நீங்களும் அவர் மீது வரம்பு மீறி போருக்கு செல்லுங்கள். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து அம்மாதங்களில் போரை ஆரம்பம் செய்யாது இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இறை அச்சமுடையவர்களுடன் இருக்கிறான் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தாராளமாக செலவு செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாது உங்களை நீங்களே ஆபத்துக்குள்ளாக்கி கொள்ளாதீர்கள். பிறருக்கு உதவியும் நன்மையும் செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பிறருக்கு நன்மை செய்பவர்களை நேசிக்கிறான். அல்லாஹ்வுக்காக ஆரம்பம் செய்து ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் முழுமையாக்குங்கள். ஆனால் மக்கா செல்ல முடியாதவாறு நீங்கள் தடுக்கப்பட்டு ஹஜ்ஜை முழுமையாக்க முடியாவிட்டால் ஹதியு என்னும் ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகியவைகளில் உங்களுக்கு சாத்தியமானவை பரிகாரமாகும். தவிர அந்த ஹதியுக்கள் தாம் செல்ல வேண்டிய மக்காவில் உள்ள ஹரம் என்னும் இடத்தை அடையும் முறை நீங்கள் உங்கள் தலைமுடியை சிரைத்துக் கொள்ளாதீர்கள். ஆயினும் இஹ்ராம் கட்டிய உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது தலையில் பேன், புண், வலி ஆகியவற்றால் இடையூறு உள்ளவராகவோ இருந்து முடியிறக்கி கொண்டு விட்டால் அதற்கு பரிகாரமாக அவர் 3 நோன்புகள் நோக்கவும், அல்லது 6 ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யவும், அல்லது ஓர் ஆடு குர்பானி கொடுக்கவும். மேலும் இஹ்ராம் அணிந்த நீங்கள் எவ்வித தடையும் இல்லாது ஹஜ் செய்ய வசதி பெற்றவர்களாக இருந்து மக்கா சென்ற பின் உள்ளங்களில் எவரேனும் உம்ராவை மட்டும் செய்துவிட்டு ஹஜ்ஜுக்கு முன்னதாகவே ஹஜ்ஜுடைய காலத்தில் தடுக்கப்பட்டிருந்த சுகத்தை அனுபவித்து விட்டால் அதற்கு பரிகாரமாக ஹதியுக்களில் இயன்றதை கொடுக்கவும். ஆனால் ஹதியுக்களில் எதையுமே பெற்றுக்கொள்ளாதவர் ஹஜ்ஜுடைய காலத்தில் 3ம் தன் இருப்பிடம் திரும்பிய பின் 7ம் ஆக முழுமையாக 10 நாட்கள் நோன்பு நோக்கவும். தடுக்கப்பட்ட சுகத்தை அனுபவிக்கும் இவ்வுரிமையானது எவருடைய குடும்பம் மஸ்ஜிதுல் ஹராமில் மக்காவில் குடியிருக்கவில்லையோ அவருக்குத்தான். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் குற்றவாளிகளை வேதனை செய்வதில் மிக கடுமையானவன் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். ஹஜ் அதற்கென குறிப்பிட்ட சவ்வால், துல்கதா, துல்ஹஜ் ஆகிய மாதங்களில் தான். ஆகவே அவற்றில் எவரேனும் இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கி கொண்டால் ஹஜ் மாதத்தின் 10ஆம் தேதி வரை வீடு கூடுதல், தீச்சொல் பேசுதல், சச்சரவு செய்தல் கூடாது. நீங்கள் என்ன நன்மை செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிந்து அதற்குரிய கூலி தருவான். தவிர ஹஜ்ஜுடைய பயணத்திற்கு வேண்டிய உணவுகளை முன்னதாகவே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் நிச்சயமாக நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியவற்றில் எல்லாம் மிக மேலானது இறையச்சம்தான். ஆதலால் அறிவாளிகளே, நீங்கள் குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலத்தில் எனக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள்.